இந்த சேலம் லா காலேஜில் படித்த மாணவர்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு நிறைய பேர் கோயம்புத்தூரில் வழக்கறிஞர்களாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களில் படித்தவங்களில் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு இதெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க 30 வருஷமாக அவங்க வக்கீல் பணியில் இருந்தவங்களை கௌரவிக்கும் முறையில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க. அது மற்றும் அது முக்கியமானதில்லை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பணம் சேர்த்திருக்கிறாங்க. நல்ல காரியங்களுக்கும் நல்ல இதுக்காகவும் செலவு செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. மத்திய சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர் மன்றத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா புதிய அறக்கட்டளை துவக்கம். கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் சேலம் மத்திய சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர் மன்றத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் புதிய அறக்கட்டளை துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கௌரவ விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், கோவை நீதிமன்ற முதன்மை நீதிபதி விஜயா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவர் சரவணன், மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு, பார் கவுன்சில் உறுப்பினர் கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் மத்திய சட்ட அறக்கட்டளையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் துவக்கி வைத்தார். 30 ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக பணியாற்றிய முன்னோடி வழக்கறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் அறக்கட்டளை சார்பில் 3 வீல் சேர்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை மூத்த வழக்கறிஞர் பிரபு சங்கர் தலைமையில் வழக்கறிஞர்கள் விஸ்வநாதன், கோபால் சங்கர், ஸ்ரீஹரி, பிரபுராம், இந்திரா, ராமகிருஷ்ணன், சிவகணேஷ், தினேஷ், அரவிந்த், ராஜேஸ்வரி, பவித்ரா, நேரு, ஸ்வேதா, வர்ஷினி உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். நான் நீதிபதியாக இருக்கிறதுனால என்ன அழைச்சிருக்கலாம், ஏன்னா நான் இந்த கல்லூரியுடைய மாணவர்கிறதுனால. ஆனா என்ன உங்க எல்லாருக்கும் இப்படி அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமே நான் இந்த கல்லூரியில படித்ததுனால தான். பொதுவாக வக்கீல்களா இருக்கும்போது நமக்கு எல்லாம் தோணும், நான் பார்க்காத ஜட்ஜா இப்போ என்ன பேச்சு பேசுற, கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பாரு அப்படின்பா. ஜட்ஜிகளுக்கு எல்லாம் தோணும், இதே மாதிரி எத்தனை வக்கீலை நான் பார்த்துருக்கேன், எத்தனை வகையா நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. இன்னைக்கு நாங்கள் இந்த 25வது வெள்ளி ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக இங்கே எல்லாம் கூடியிருக்கிறோம். நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் அவர்களும் எங்கள் கூட இன்றைக்கி இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ எங்களுடைய எய்ம் இன்றைக்கி சென்ட்ரல் லா ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக இளம் வழக்கறிஞர்களுக்கு இன்னும் படிப்படியாக நிறையா நல்ல விஷயங்களையும் நாலேஜையும் இம்பார்ட் பண்ணணுன்றக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீல் சேர்ஸ் பார் அசோசியேஷனுக்கு, கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன் மூலியமாக நாங்கள் டொனேட் பண்ணுறோம். 30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கக்கூடிய எங்கள் காலேஜிலேருந்து முடித்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் இன்றைக்கி பாராட்டு விழா தெரிவிக்கிறோம். அதுபோக நாங்கள் சென்ட்ரல் லா ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைக்கி துவங்குறோம். அது மெயினாக கண்டினியூயிங் லீகல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் ஆரம்பிக்கப்படும்.